பார்த்தீங்களா கலாண்டி, இந்த அழகான பசுமை நிறைந்த இடத்துல ஒரு பாட்டி இங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இதுதான் ஜூலியோட பாட்டி. அங்கே போகலாமா? போகலாம் போகலாம். ஆனால் கையில் குச்சியோடு இருக்கலான்ட்டு அடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு. பாட்டி பாரா ஜூலி மாதிரியா இருக்கு. ஆமாடா ஆமாடா, பார்த்தா ஜூலி மாதிரி இருக்கு. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண எவன் இப்படி இருந்தா எனக்கு என்ன அவள மாதிரி இல்ல, அவதே என்ன மாதிரி இருக்க. இப்போ புரியுதுடா இந்த ரவுஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்ட்டு. சரி, பொங்கலுக்கா வந்தியா? ஆமா பாட்டி, போன வருஷம் பொங்கலை இங்கே தான் கொண்டாடினேன் என் ஃபேமிலியோட. இந்த வருஷம் நம்ம பசங்களோட கொண்டாடணும். ஸோ இந்த வருஷமும் இங்கே அழகான விஷயத்தை பார்க்கலான்னு அதுக்குள்ள எங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பாட்டி தான் பார்த்துட்டு போவேன்னு சொல்லிச்சு. என் பேத்தி தானே? ஆமாம். அது இருக்கட்டும், பொங்கலை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பொங்கலை பற்றி எங்களுக்கு தெரியாதா பாட்டி? எங்களுக்கு தெரியாத பொங்கலா என்ன? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அப்படிங்களா? சொல்லுங்க பாப்பா. பொங்கல் ஆதி காலத்துல காவேரி பூ பட்டினத்துல நீங்க கொண்டாடுற மாதிரி 4 நாள் நடக்காது. மொத்தம் 28 நாள் பொங்கலே நடக்கும். 28 நாளும் மரசு கொட்டி இந்த தெரு எல்லாத்துலேயும் புது மண்ணெல்லாம் கொட்டி பழசெல்லாம் போய் புதுசாக பறக்கணும்னு மார்கழி மாதம் அறுத்து வச்ச நெல்லை தை மாதம் அறுவடை பண்ணி வச்சதை விற்கிறதுக்காக நல்ல தை மாதம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? இந்திர விழா. ஓ, இந்திர விழாவா? இந்திர யாரு? இந்திரன்னா மழை. மழை தான் நம்மளுக்கு வருஷத்துக்கு 3 தடவை 3 பாக்கா பெய்யுது. பேஞ்சு நம்மளுக்கு அறுவடை கொடுத்தா மழைய தெய்வம்னு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் வந்ததுக்கப்புறம் நம்ம சூரியன் கடவுள்னு தெரிஞ்சிச்சு. சூரியனால தான் இன்னைக்கு இந்த ஓடுற நீரெல்லாம் ஆவியாகி மழையா போடுது. சூரியன் சந்தோஷம். சூரியன் தான் நம்மளுக்கு சாப்பாடே போடுது. சூரியன் அதனாலதான் அப்புறம் பேர் வழி மாத்தி பொங்கல்னு வச்சோம். பரவாயில்ல பாட்டி, சும்மா தான் இருக்கு. நிறைய விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கு. சினிமாக்காரர்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த காலத்துல சிவனி கணேசன் இல்ல நம்ம கதை எழுதாருன்னா கலைஞர் தானே. இந்த காலத்துல என்னத்த சினிமாவா காட்சியோ ஒன்றும் பழக்கா புரியறதில்ல. பாட்டி, இந்த கிராமத்தை பத்தி அழகா காட்டியிருக்கவங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சத்த பழக்கா சொல்லு, தொலைல இருக்க. இந்த கிராமத்தை பத்தி சினிமால அழகா காட்டினவங்கள பத்தி தெரியுமா? அது தெரியாதாக்கு? நம்ம பாரதி ராசாவும் இளையராசாவும் தானே. அந்த காலத்து பாட்டு எல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் அடி வளசி ஆடும். இந்த காலத்துல பாட்டா எழுதுறாங்க. பாட்டி, அந்த காலத்துல நீங்க 80ல 90ல பாட்டை நீங்க எங்க பசங்க ஆடினதை பார்த்திருக்கீங்களா? உங்க பசங்க ஆடு? ஆமா, குழந்தைங்கள்லாம் அந்த காலத்து பாட்டு, அதாவது 80ல 90ல வர பாட்டை நீங்க பாருங்க, அவ்வளவு அழகா ஆடுவாங்க. பாக்குறீங்களா? சரி போடுங்க பாப்பா. இந்த பசங்க எல்லாம் ஆடுதுங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு?
தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. உள்ளே இருக்கிறீக வெளியில என்ன பேச்சு ஐயா ஒன்னும் புரியவில்லை மனசு எங்க போச்சு. இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேததான் சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான். தோள தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில சேர மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற. சந்தனங்கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையங்கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி தாசியானதே மாமா பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மறு சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு. அடவாட காத்து சூடு ஏத்துது. மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட. கட்டு அது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது ஏனா எப்போதோ விட்ட குறமாமா அது இரு உசுர கட்டுதையா தானா. இது இப்போது வாட்டுதன்ன பாட்டு ஒன்ன அவுத்து விடு மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம். அடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம். என் பேத்தி இன்னும்
ராசாத்தி அழகா அடிச்சுங்க இந்த பொட்டை பிள்ளைய. இவங்கெல்லாம் இப்போ பாட்டுலாம் என்னத்த ஒன்றும் கேட்க பாடில்லை, பிறக்காதான் கேட்குது, ஒரு வார்த்தையும் புரியலை. பாட்டி இந்த காலத்து பாடம் நல்லா தான் இருக்கும். ஆனந்த் எதிர இப்போ பாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா? பாட்டி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது எந்த அளவுக்கு உண்மை? அதை நான் ஒரு கதையில சொல்றேன், கேளு. பாட்டி சொல்லி தொலை பாட்டி. ஒரு ஊர்ல ஒரு பைத்தியக்கார பணக்காரன் இருந்தானா. பைத்தியக்காரனா இல்ல பணக்காரனா? அட பைத்தியக்காரன் அம்பட்டு பயிரும் பணக்காரன் இல்ல, பணக்காரன் அம்பட்டு பயிரும் பைத்தியக்காரன். ஏன் தெரியுமா? பணம் வந்தா பித்து பிடிச்சி பைத்தியக்காரன் ஆயிடுறேன். முதல்ல கதைய கேளு. பைத்தியக்கார பணக்காரன் ஒரு நாள் முதல பண்ணைக்கு போனானா. முதல பண்ணைக்கு போனப்போ ஒரு குளத்துல அம்புட்டு முதலையும் நடந்துச்சான். இந்த பைத்தியக்கார பணக்காரனுக்கு ஒரு யோசனை தட்டுச்சான். என்ன யோசனை? அதாவது இந்த முதல குளத்துக்குள்ள குதிச்சு எவன் அக்கறைக்கு போய் சேர்றான்னா அவனுக்கு 10 லட்சம் ரூபா பணம்னு சொன்னானா. அப்படி விழுந்து செத்து போயிட்டேன்னா 5 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு தாரேன்னு சொன்னானா. இதை பார்த்துட்டு அம்புட்டு பையபிள்ளைகளும் குளத்தை சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுக்கலாம். அதுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு வீராதி வீரன் குதிக்க அதே உசுரை பிடிச்சிருச்சு. அக்கறைக்கு போய் சேர்ந்து அவனுக்கு விழுந்த பாராட்டு என்ன, பரிசல் என்ன, 10 லட்சம் ரூபாவும் கிடைச்சிருச்சான். 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்தேன், பரிசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தானா. வந்து பொண்டாட்டிக்கிட்ட ஏண்டியனை பிடிச்சி தள்ளி அதுக்கு பொண்டாட்டி என்ன சொன்னாலாம், நான் தள்ளி விட்டனாலதான் இன்னைக்கு நீ பேரு புகழு இந்த காசு பணமும் வந்துச்சு அப்படின்னா. பாட்டி அதை விடு பாட்டி, ஒருவேளை முதல்ல கட்சின்னு தானே இருக்கும். அதே அந்த முட்டை பணக்காரன் சொல்லியிருக்கால 5 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு தாரேன்னு. இதுக்குதான் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பின்னாடி புத்தாலிசாலித்தனமா யோசிக்க ஒரு பொம்பளை வேணுன்றது. கரெக்டுதான் பாட்டி, கரெக்டுதான். பாட்டி நான் சொன்ன மாதிரி இந்த காலத்து பாட்டு ஒன்று பார்க்கலாமா? உன்ன மாதிரி நாட்டுக்கட்ட பாட்டு. என்ன மாதிரி நாட்டுக்கட்டையா? அது நடக்காது, சரியான ஆடுச்சு. ஐயாரட்டு நாட்டுக்கட்டு, ஐயா போட கூத்துக்கட்டு. ஐயாரட்டு நாட்டுக்கட்டு, ஐயா போட கூத்துக்கட்டு. யானை கட்டி ஏறு பூண்டு வாய்க்கா வெட்டி பார்த்து கட்டு. கும்பரம்மா சுத்தி கட்டு, பகலெல்லாம் பாடுபட்டா விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே. செல்லமே செல்லமே, தங்கமே தங்கமே, என் செல்லமே செல்லமே, தங்கமே தங்கமே. வச்சனே வச்சனே நீ தூக்கிக்கிட்டு நடப்ப, ஆளு யாரும் பார்க்கலன்னா அங்க இங்க இடிப்ப. பிரத்திக்கிட்ட நெருப்ப நீ பல காட்டி இருப்ப. புத்து நானும் பார்த்து புட்டா 10 முறை குளிப்ப. போட போற யாரும் இல்லடி, ஒரு சாக்கு தொகு சொல்லி முட்டு தோடி வாண்டி. தை மாசம் ஊற கூடு,
இல்லையா? என்ன எல்லாரும் இந்த செல்லுபான அண்ணன் வச்சுக்கிட்டு இந்த அவன் ரோட்ல போறலாம் இப்படியே தூக்கிக்கிட்டு திரியிறான். அங்கிட்டும் கெட்டதே இருக்கும் போல இருக்கு. அன்பு பாசம்லாம் எங்கிட்ட இருக்கு. வந்து பாக்குற சனம் கூட இப்போ வந்து பாக்குறது இல்லை. இதுலயே அப்படி சொல்லாதீங்க பாட்டி. இதில் ஃபேஸ்புக்கில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பாட்டி. ஆனால் நல்ல விஷயங்கள் நிறையாவே இருக்குது. நல்லதே நம்ம பார்ப்போமே. நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்துட்டு அஜித் சார், விஜய் சார் இவங்கள மாதிரிலாம் வீடியோலாம் இங்கே டக்கு டக்குன்னு பார்க்க முடியுமா? ஃபேஸ்புக்கில் நம்ம டப்புன்னு பார்த்துடலாம். காட்டுமா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல கிங் மேக்கர். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திட்டு இருக்கிறதா அவ, ஜெயிக்க போறது நான்டா. விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுதுடா. ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. அதுவும் அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. மிஸ்டர் சந்திரமௌலி, என்னத்தடா அங்கிட்டு சத்தம் போட்டு இருக்க? வேலை கொலக்கட்டையா வச்சிருக்க. சத்தம் வெள்ள கூடு. சரி பாட்டி, இப்போ பாரு பாட்டி. மிஸ்டர் சந்திரமௌலி. ஏன் சந்திரமௌலி யார் தெரியுமா? அவரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். ஆக்சுவலி அவர் டான்ஸ் பண்ணுவார், கோரியோகிராஃப் பண்ணுவார், அப்புறம் எடிட்டிங் பண்ணுவார். அது மட்டும் இங்கே இருக்கிற இந்த ப்ரோக்ராம் எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணுவார். சரி அதெல்லாம் பண்ணட்டு ஃபர்ஸ்ட் ஆட சொல்லு. கூலா உட்காந்து நீ டைம் ஓட்டு, சான்ஸ் கிடைச்சாக்காவும் வெயிட்ட காட்டு. ராவாடிச்சாலும் ஆபாத டைட்டு என்றும் கொண்டாட்டம் தான். ஊரு ரெண்டான கூத்தாடியாவே, எதிரி செய்ய வந்தா சரண ராவு. லைட்டா மிஸ் ஆனா கன்ஃபார்ம் ஆவே, எல்லாம் உலக்கு தான். ஏ சித்தாப்பு ஓ கித்தாப்பு தாங்கலையே. நாளும் தன்னால ஒல்லியா போவான் லவ்வால. அன்பு ஒரு ஊஞ்சலு, ஆசி தரும் ஏஞ்சலு. டக்கரா பேசும் கண்ணால, கொட்டுமே தூரல் ஓ மேல. லவ் ஒரு ஆடியோ, கேளு நீயும் ரோமியோ. கோணி சாக்கும் கோட்டையா மாறி போகும் லவ்ல. ராஜராஜ சோழனா நீயும் ஆவ மண்ணில. காதல் என்னும் காவேரியில் நீராடு நீராடு, அத வெல்ல நீயும் நித்தோ நித்தோம் போராடு போராடு போராடு. ரொம்ப உடம்புக்கு முடியலை. சத்த நேரத்துக்கு மேலே உட்காரெல்லாம் முடியும். சத்த பேட்டியை காமிச்சியோட பார்த்துட்டு போயிடுவேன். ஹலோ ஹலோ ஜூலி, எங்கே ஜூலி இருக்க? உங்கள் பாட்டி ஒன்று அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நிஜமாவா? தோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்து தொலைனி. நாங்க வரா பார் பாட்டி. அப்பாயி வந்துட்டியா? அப்பாயையும் பார்க்க இந்த நேரம் எங்கிட்ட போயிருந்தேன். உங்களை கண்டுபிடிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல ஓடி வந்தனா எனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு பாட்டி. அப்ப
அப்புறம் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க தான் 1 மணி நேரம் ஆக்சிஜன் வச்சாரு. அந்த டாக்டர் கடவுள் மாதிரி. ஆக்சிஜன் கொடுத்த சாத்தறிய சாமின்னு சொல்றிய, இப்படி மறந்து நம்மளுக்கு 4 பகல் பார்க்காம ஆக்சிஜன்